ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பரும் உன்னத தேவனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்களை ஒரு புதிய ஒரு செய்தியோடு கூட சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். திரையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நமக்கு 2 வகையில் நமக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. சத்தியத்தின் பெருவிழா, 94வது சத்தியத்தின் பெருவிழா மற்றும் 95வது சத்தியத்தின் பெருவிழா. 94வது சத்தியத்தின் பெருவிழா ஜூலை மாதம் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஜாட்டு சபையில் நடைபெறுகிறது. அன்புடன் அழைக்கிறோம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி, ஜூலை மாதம் 94வது சத்தியத்தின் பெருவிழா ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஒரு நாள் முழுக்க 8 மணிலிருந்து காலை 8 முதல் மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறும். அற்புதமான அந்த கூட்டத்தில் பங்கு பெறுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த நாளில் அந்த மீட்டிங் நடத்தக்கூடியவர்கள் யார் என்பது திரையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர்கள் அதை முன்னின்று உங்களுக்காக அந்த கூட்டத்தை நடத்துவதனால் அன்பின் உபசரிப்பிலையும் திருவிருந்திலையும் அந்த பங்கு பெற ஐக்கியத்தையும் அன்பையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அந்த நாளில் பேசப்படுகிற செய்தியாகப்பட்டது மிக மிக அவசியமான ஒரு செய்தி. அது எது அப்படின்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பம் என்று வரும்போது, இப்போ இந்த 94வது சத்தியத்தின் பெருவிழா ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்னேகா சந்துரு என்கிற இந்த கப்பல்ஸ் தான் அந்த மீட்டிங்கை நடத்துகிறார்கள் உங்களுக்காக. ஸோ அதெல்லாம் திரையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த மீட்டிங் வாயிலாக நிச்சயமாக்க நம்ம ஒரு கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு மேரேஜ் கப்பல்ஸ், ஒரு தம்பதிகள் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு குடும்ப விஷயத்தை நம்ம பேசுறது நல்லதான் இருக்கும். குடும்ப விஷயங்களோ இல்லாட்டி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள விஷயங்களையோ எதையோ நம்ம ஒரு டாபிக்கை எடுத்து நம்ம பேசுகிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அந்த நாளில் இவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், அந்த நாளுக்குரிய செய்தி கொஞ்சம் வித்தியாசம் உள்ளதாக, அறியப்படாத சில விஷயங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த மீட்டிங்கை நடத்துங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, கண்டிப்பாக அப்படிதான் நடத்தலாமே அப்படின்ட்டு தான் 94வது சத்தியத்தின் பெருவிழா அந்த வகையில் நமக்கு ஆசீர்வாதம் உள்ளது. அந்த நாளில் கண்டிப்பாக நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியம், எத்தனை நேரங்களில் நமக்கு சில கேள்விகள் வருகிறது, ஏற்றதான யாரும் பதில் சொல்லாமல் போய் விடுவார்கள் அப்படின்னு சொன்னால் அதோடு கூட அந்த கேள்வி கொஞ்ச நாள் இருந்துட்டு அதை மறைஞ்சிருது. மீண்டுமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கேள்வி மீண்டுமாக வருவோம்னா யார்கிட்ட கேட்கலாம், யார் சரியான பதில் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி தேடுறதுலேயே நாட்கள் முடிந்து விடுகிறது. ஆனால் சில நேரங்களில் நம்ம மனசுல பட்ட அதே கேள்விக்கு ஏற்றபடியாக ஒரு வதந்திகள், ஒரு பதில், இல்லாவிட்ட ஒரு செய்தி நமக்கு நேராய் வருகிறதுன்னா சந்தோஷமாய் அதை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அதுல ஒன்றுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஸ்திரீயானவள் புருஷனுடைய சாயல்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிளை நம்ம வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் புருஷனுடைய சாயல்லையும், புருஷனானவன் கிறிஸ்துவின் சாயல்லையும், கிறிஸ்து தேவ சாயலும் மாணவர் அப்படின்னு நம்ம பைபிளை வாசிக்கிறோம். இதெல்லாம் ஓகே தான். ஆதி ஆகமத்தில் நாம் வாசிக்கும் போது நாம் அனைவருமே தேவ சாயல்ல படைக்கப்பட்டோன்னு ஒரு வாசகம் வருது பாருங்க. ஆதி ஆகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, இப்படியாக தேவன் மனிதனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி அவர்களை தேவ சாயலாகவே உண்டாக்கினார், படைத்தார் அப்படின்னு வருது பாருங்க. இது முதல் அதிகாரத்துல, ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரத்துல தேவன் தமது சாயலாக ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படின்னு. இந்த 1ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, அப்ப 2ஆம் அதிகாரத்துல ஆணும் பெண்ணும் என்ற வார்த்தை இருக்கிறதுல, ஆணும் பெண்ணும் என்ற வார்த்தை இருக்கிறதுல. அங்க தேவன் பூமியின் மண்ணினாலே மனிதனை படைத்து அவன் நாசில சுவாசத்தை ஊதினார், அப்பொழுது மனிதன் ஜீவ ஆத்துமனானான். எங்க ஏவாளை பற்றி எந்த விஷயமும் இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல
கிளீனா ஏவலை பற்றி விஷயம் வருகிறது. ஆணும் பெண்ணுமாக தேவ சாயல்ல படைத்தார் அப்படின்னு. 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஏவலாக்கப்பட்ட கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்கிற மாதிரி அந்த செய்தி சொல்லுது. பின்பு ஆதாம் தான் தனிமையாய் இருக்கிறத உணர்கிறான் என்று ஆண்டவர் கண்டவுடனே அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவான் என்று சொல்லி அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி அவருடைய விழாவி எலும்புல இருந்த ஏவாளை உருவாக்கி அவனுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிற்பாற்றார். பின்பு ஆதாம் தன்னுடைய மயக்க நிலைய, அதாவது அயர்ந்த நித்திரைய களைத்து தன் எதிரில் இருக்கிற ஏவாளை பார்த்த உடனே, ஆஹா, இவளல்லவா என் மாம்சத்திலிருந்து வந்த மாம்சமும் நீ எலும்பிலிருந்து வந்த எலும்புமாய் இருக்கிறார், பூமி அனைத்திற்கும் இவள் தான் தாய் என்று சொல்லி ஏவாள் என்று பெயரிடுகிறார். ஏவாள் என்றால் என் பொண்டாட்டி, என் மனைவி, என் டார்லிங்கு, என் ஸ்வீட்டு, என் பேபி அதல்ல. உலகம் அனைத்திற்கும் இவள் தான் தாய் என்கிற ஒரு சொற்கள். இவ்வளவு அருமையான ஒரு சொற்கள் பாருங்க. சரி, இதெல்லாம் அப்புறமா பேசலாம். அப்படி ஆதாம் தன்னுடைய சாயல்ல தன்னுடைய ரூபத்தின்படி இருக்கக்கூடிய ஏவலை பார்த்து ஸ்தம்பித்து போய் தனக்கு ஏற்ற துணை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறார். இவை எல்லாம் எந்த அதிகாரத்துல வருது? 2ஆம் அதிகாரத்துல வருது. 2ஆம் அதிகாரத்துல தேவ சாயல்லையே மனிதனை படைத்தார் என்பது ஆதாம மட்டும் தான் குறிக்கிறது. ஆனால் 1ஆம் அதிகாரத்துல இல்லை, தேவன் ஆணும் பெண்ணும் இருவரையும் தேவ சாயல்ல படைத்தார் அப்படின்னு வருது. ஏன் இந்த முரண்பாடு? இப்ப நான் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை பேசுகிறேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த மீட்டிங்க்கு நீங்க வரணும் என்ற காரணத்துக்காக உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஏன் இப்படி பேசுகிறது, 2ஆம் அதிகாரம் ஏன் இப்படி பேசுகிறது என்கிற விளக்கு உரை இது அல்ல. ஆனால் நீங்கள் தூண்டுதலாக ஒரு கேள்வியை பெற்று நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வரணும் இல்லையா? இப்படி ஞானம் அர்த்தமாக நம்ம உள்ள போய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் மெதுவாக நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கிறது. எத்தனையோ விஷயம் சொல்லலாம். ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். இந்த மீட்டிங்ல நான் எல்லா டாபிக்கும் என்னால் எடுக்க முடியுமா என்று இல்லாவிட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமாகக்கூடிய விஷயம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி என்னெல்லாம் விஷயம் என்று சொன்னால், தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனிதனை படைத்தார். அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனிதனை படைத்ததே மிகப்பெரிய விஷயம். அப்படி இருந்தும் கூட இறைவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டால் தான் அங்க மனிதன் தேர்ச்சி பெற முடியும், ஜீவன் பெற முடியும் என்கிறதுக்கு இறைவன் வெயிட் பண்றார். ஏற்கனவே நம்ம தேவ சாயல்ல பெற்றுட்டோம், தேவ சாயல்ல தான் இருக்கிறோம். அதாவது ஒரு அரசனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் இன்னும் பட்டத்திற்கே வரல, அவன் இன்னும் ராஜாவா கூட முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அரசன் தான் இத்தனை யுத்தங்களை செய்து அந்த நாட்டை காப்பாற்றி மிக அருமையாக நடத்திட்டு வரார். ஆனா அவருடைய மகன் இப்ப வாலிப வயதுல வந்திருக்கிறான். ஆயிலும் அரசாங்கம் அவன் கையில கொடுக்கப்படல, அவன் இன்னும் முடிசூட்டப்படல. ஆயிலும் கூட அந்த ராஜாவுடைய மகனை யுவராஜா என்று நாம் அழைக்கிறோம். யுவராஜா என்று அழைத்து ராஜாவுக்கு சமப்படுத்தி கனத்தையும் மரியாதையையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். எப்படியோ இந்த சிங்காசனம் ராஜாவுடைய மகனுக்குத்தான் போய் சேருகிறது என்று வாழ்த்துகிறோம் கூட. இப்போ அந்த வகையில் நீங்க நினைச்சு பாருங்களேன், கடவுளுடைய சாயல்ல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். கடவுளுடைய சாயலே நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த அங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பாருங்க. தேவன் தமது சாயல்ல மனிதனை படைத்து விட்டு பழகி பெருகுங்கள் என்ற ஆசீர்வாதம், பூமியை கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஆசீர்வாதம். பிறகு அதே ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வர வரைக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணிக்கிட்ட போனா, பூமியில் உள்ள மிருகங்கள் எல்லாம் உங்களை குறித்து தான் ஒரு பயத்துல இருக்கும் என்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு நான் புசிக்கும்படியாக எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்ற ஆசீர்வாதம்,
இப்படியே சொல்லிக்கிட்டு போனா மனிதனுக்கு 6 அறிவு என்ற ஆசீர்வாதம் மற்ற எல்லா ஜீவிகளை காட்டிலும் சிறுசா இருக்கிற அமீபா முதற்கொண்டு பெருசா இருக்கக்கூடிய டைனோசர் வரைக்கும் ஆண்டவர் ஆற்றல் மிக்க ஒரு ஜீவி என்று சொன்னால் மனிதனை தான் ஆண்டவர் உயர்ந்த ஜீவியாக படைத்தார். இதுலயே நமக்கு பெரும் ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு. எதுல? தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி படைத்தார்னு சொல்லுது. அதுலயே பெரிய ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு. அப்படி இருந்தும் இறைவன் என்ன பண்ணாரு? நம்மை ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடும்படியாக வெயிட் பண்றார். அங்கேதான் நாம் இறைவன் பக்கமா இல்ல நாம் நித்தியத்திற்கு நாம பக்கமா நிக்கிறோமா, இறைவனுடைய வார்த்தையை கேட்கிறோமா, இறைவனுடைய சொற்களின்படி நடக்க நம்ம ரெடியா இருக்கிறோமா என்கிற எல்லா டெஸ்டும் எங்க இருக்கு அப்படின்னா ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுறதுல தான் ஆண்டவர் வெயிட் பண்றார். நல்லா நினைச்சு பாருங்க. தேவ சாயல் என்கிற இந்த விஷயமே இவ்வளவு மேன்மையா இருக்க ஜீவ கனி என்பது அங்க வெயிட்டிங்ல இருக்கு. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த வார்த்தையை கொஞ்சம் அப்படியே நிற்பாட்டிக்கங்க. தேவ சாயல், ஜீவ விருட்சம். தேவ சாயல் இருக்கு, ஆனா ஜீவ விருட்சம் இப்பொழுது வெயிட்டிங்ல இருக்கு. நம்ம எழுந்து போய் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். ஜீவ விருட்சத்தை சாப்பிடும் போது ஜீவன் நமக்குள்ள உருவாகி நாம் பாவமற்றவர்களா தேவனோடு கூட தேவ தூதர்களை போல நாம் அவரோடு கூட ஐக்கியமா இருக்க போறோம். பட் பை சான்ஸ் எல்லாமே மிஸ் ஆகி போச்சு. மனிதன் ஜீவ விருட்சத்தை காட்டிலும் நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம இந்த உலகம் படாத பாடுபட்டு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு. இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இப்ப நான் என்னன்றேன் அப்படின்னா 1ஆம் அதிகாரத்துல தேவ சாயல்ல படைக்கப்பட்டவன், 2ஆம் அதிகாரத்துல ஜீவ விருட்சம் வெயிட்டிங்ல இருக்கு. எல்லாம் கவனிக்கணும், ஜீவ விருட்சம் வெயிட்டிங்ல இருக்கு. இது பழைய ஏற்பாட்டுடைய அனுபவம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இது அப்படியே வித்தியாசம் உள்ளதாக மாற்றப்படுது. நம்ம மேல்நோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும் போது எல்லாமே சேம் டு சேமா இருக்கிற மாதிரி தோணும். அப்படியே வித்தியாசம் உள்ளதாக மாற்றப்படுது. எப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை நாம் அறிகிறது மூலியமா அவருடைய சாயலை நம்ம அணிய போகிறோம். பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல தேவ சாயல்ல நம்ம ஏற்கனவே இருக்கிறோம். ஆனா இப்போ அந்த சாயலை விட புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்ளும்படியாக வற்புறுத்தப்படுகிறோம். நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும்படியாகவும் கிறிஸ்துவின் சாயல்ல வரும்படியாகவும் வற்புறுத்தப்படுகிறோம். ஆனா இங்கே நமக்கு என்ன அப்படி ஸ்லைட்டா என்ன அப்படி தூரம் இருக்குன்னா அதே மாதிரிதான் ஜீவம் இன்னும் நமக்குள்ள வரல. ஆனா கிறிஸ்துவின் ஜீவம் வந்ததாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம மரித்து கொண்டுதான் இருக்கிறோம். அது இன்னும் அந்த வார்த்தை நிறைவேற்றப்படல. ஜீவ விருட்சம் வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப சின்ன விஷயம் என்ன அப்படின்னா தேவ சாயல்ல மனிதனை இறைவன் உண்டாக்கும் போது ஆணும் பெண்ணுமாக படைச்சார். நல்லா கவனிக்கணும், ஆணும் பெண்ணுமாக படைச்சார். இனியும் நமக்கு இதே உலகத்துல 2 பீரியடுகள் இருக்கிறது. ஒன்னு எது அப்படின்னு சொன்னா 1000 ஆண்டு அரசாங்கம். 1000 ஆண்டு அரசாங்கத்தை குறித்து இறைவன் சொல்லுகிறார், நீ எதெல்லாம் இழந்தியோ அவை எல்லாம் இரட்டத்தனையாக பெறுவாய். நீங்கள் இஸ்ரவேலுடைய 12 சிங்காசனம் உட்கார்ந்து நீங்கள் இஸ்ரவேல்களை ஆளுகை செய்வீர்கள் என்று சீடர்களுக்கு சொன்னதே ஆகட்டும், இல்ல ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் வாயிலாக நீதி உள்ள அரசாங்கம் இயேசு கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்படும் போது எங்கும் தீங்கு இல்லாதபடி பூமி எங்கும் ஒரு நீதி உள்ள அரசாங்கத்துக்குள்ள போவதனால் இம்மட்டுமா அரசாண்ட எல்லா அரசாங்கமும் வெக்கப்பட்டு இந்த அளவுக்கு நம்மால நீதியா அரசால முடியாம போச்சு. நாம வெறும் கோபம், எரிச்சல், ஜாதி, மதம், கண்ட்ரி, எனது உனது அப்படின்னு சொல்லி வெறியில நம்ம ஆட்சி செய்து எவனுமே நல்லதை நம்ம அனுபவிக்காம போயிட்டோமே. ஆனால் கிறிஸ்துவனுடைய ஆட்சியில எல்லோருக்கும் நல்லது நடக்கிறது அப்படின்னு அந்த 1000 ஆண்டுகள் ஆட்சி அது ஒரு பக்கம் போதுன்னு வச்சுக்கோ. 1000 ஆட்சி என்பது ஒரு பக்கம் பெண்டிங்ல இருக்கா. அதை விட்டா புதிய வானம் புதிய பூமி என்று நாம் சொன்னாலும் வேறு எங்கேயோ புதிய வானம் புதிய பூமின்னு நினைக்க கூடாது. வேறு எங்கேயோ புதிய வானம் புதிய பூமின்னு
புதிய வானம் புதிய பூமியில் நியூ ஜெருசலேம் என்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வருவதை நான் கண்டேன் அப்படின்னு வெளிப்படுத்தின விஷயத்தை கவனிச்ச யோவான் சொல்லுகிறார். அப்போ இந்த புதிய வானம் புதிய பூமி என்பது பழையவைகள் வெந்துருகி போகும்போது உருவாக்கப்படுகிற விஷயம். இப்போ அங்க ஒரு பன்னு பிரெட் செய்யும்படி ஒரு மாவு ஒன்று நாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி ஓவனுக்குள்ள அனுப்புறோம். அந்த ஓவன் என்கிற அந்த நெருப்பு என்ன செய்கிறது, இந்த பழைய மாவு நம்ம பிசைஞ்சு உள்ள போட்டு அனுப்பணும் பாருங்க, அந்த பழைய மாவை இந்த நெருப்பு என்ன செய்கிறது, புதுசா மாத்துகிறது போல. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வது போல இந்த பூமியை வானவ வெந்துருகி போவோம் அப்படின்னு சொல்றார் பாருங்க. அதற்கு இணையாக புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விஷயத்துல வெந்துருகி போகிற இந்த பழைய வானம் பழைய பூமி புதிய வானம் புதிய பூமியாக அதிலிருந்து உருவாக்கப்படுகிறது. கவனிச்சுக்கங்க. சரி, உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ நமக்கு 2 பீரியடு நமக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஒன்று 1000 அரசாங்கு, இன்னொன்று புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படுகிற நித்திய இந்த புதிய எருசலேம். இப்ப இது குறித்து விளக்கமாய் பேச நமக்கு டைம் இல்லை. ஏன் சொன்னா, நான் எதை குறித்து பேச வருகிறேன் என்பதை நீங்க நிதானமா கேட்டு வந்தா புரியும். புதிய வானம் புதிய பூமி ஒரு பக்கம் இருக்கு, 1000 அரசாங்கம் மறுபக்கம் இருக்கு. இழந்து போன பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள் 1000 அரசாங்கத்து, அதாவது தன்னுடைய தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் நிமித்தம் இறைவன் 1000 வருஷம் இந்த பூமியை கிறிஸ்துவின் கையில கொடுத்து நீதியும் தர்மத்தையும் புரிய வைக்கிற அந்த நாட்கள் இருக்கு பாருங்க. அந்த நாட்கள்ல எல்லாம் பரிசுத்தவான்களும் வர போறாங்க. அப்படி வரும்போது அன்னைக்கு இஸ்ரேல் மக்களையும் இருந்த பிரச்சனை இன்னைக்கு திருச்சபையிலும் இருக்கு. அப்போ நம்முடைய திருமண வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு கணவர் இருப்பார், ரொம்ப நல்ல கணவர். அவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு பை ஆக்சிடென்ட்ல அவர் செத்துறாருன்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு விஷயத்துல அவர் செத்து போயிட்டார். இப்போ அவர் ரொம்ப நல்ல கிறிஸ்தவர், அவர் மிகவும் நல்ல கிறிஸ்தவர் என்றால் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜீவனை பெற்ற ஒரு நல்ல விசுவாசி. மரிச்சிட்டார். மனைவி அப்ப ரொம்ப இள வயது. ஏனவைதான் மனைவிக்கு இன்னொரு திருமணத்தை செய்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருச்சபையில் அதானே நடக்குது. அவர் செத்து போயிட்டாரு, சரி ஓகே, இது ஆணோ பெண்ணோ மொத்தத்துல இன்னொரு திருமணம் நடக்குது. கொஞ்சம் வருஷம் விட்டு அவங்கள சம்மதம் படுத்தி வச்சு நல்ல மாதிரியா பேசி எப்படியோ அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்குது. இப்போ மரித்த அந்த கணவர், அவர் இப்ப நித்தியத்தை பத்தி நம்ம பேசினில்ல, நியூ ஜெருசலேம் என்ற நித்தியத்தை பத்தி பேசிட்டு இல்ல, 1000 அரசாங்கம். இந்த 1000 அரசாங்கத்துல அவ்வளவு உண்மையாய் வாழ்ந்த இந்த கனவை என்ட்ரு பண்றாருன்னு வச்சுக்கோ. இந்த மனைவி இவ்வளவு ஒழுங்கதான் வாழ்ந்தவள், சமுதாயத்துல ஒரு செக்யூரிட்டி தேவை, ஒரு துணை தேவை என்று பெரியவர்களால வற்புறுத்தப்பட்டு மறு திருமணம் செய்யப்பட்டான். இப்போ இந்த மறு திருமணத்தின் மூலியமா இவளுக்கும் குழந்தைகள், குடும்பம் அருமையா போயிட்டு இருக்கு. இந்த 1000 அரசாங்கம் வரும்போது இப்ப நாம் எங்க நாம் போறோம்? அன்னைக்கு யூதருங்க இதே கேள்விதான் கிறிஸ்து கிட்ட கேட்டாங்க. மறுமையில 7 பேர் திருமணம் செய்து கொண்ட இவள் யாருக்கு மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டாங்க. ஆண்டவர் சுருக்கமான ஒரு பதில் சொன்னார். மறுமையில எவனுக்கும் எவனும் இல்ல, பெண் கொடுப்பதும் இல்ல, பெண் வாங்குவதும் இல்ல, அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பாங்கன்னு ஜெருசலேமை குறித்து பேசிட்டார். ஜெருசலேமை குறித்து பேசுறாரோ 1000 அரசாங்கத்தை குறித்து பேசுறாரோ? மொத்தத்துல இந்த 94வது சத்தியத்தின் பெருவிழாவில் நீங்க அறிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய அடிப்படையில வாசிக்கும் போது தேவன் தமது சாயலாக ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று 1ஆம் அதிகாரம் அழுத்த திருத்தமா அவ்வளவு அழகா சொல்லுது, 1:27. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் கிறிஸ்துவின் சாயல அணியும் போது ஆண் என்பதும் இல்லை, பெண் என்பதும் இல்லை என்று மறைஞ்சு போது. ஏன்? இதுதான் 94வது சத்தியத்தின் பெருவிழாவில் பேசப்படுகிற வார்த்தை.
ஏன் மறைக்கப்படுகிறது? ஆதியாகமம் புஸ்தகம் 1:27 தேவ சாயல படைக்கப்படும் போதே ஆணு பெண்ணு என்கிறது அருமையா. இப்ப நம்ம வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆணும் பெண்ணும் இணைந்துதான் இன்னைக்கு இந்த உலகம் போயிட்டு இருக்கிறது. குடும்பம் என்பது, ஐக்கியம் என்பது, அன்பு என்பது, பாசம் என்பது எல்லாமே அருமையாக எது தேவ சாயல இருக்கும் போது. ஆனா எப்போ புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் சாயலை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் சாயல் நமக்கு அவசியம் என்று வற்புறுத்தி பேச 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 ஆட்டோமேட்டிக்காக ஆண் என்பதும் இல்லை பெண் என்பதும் இல்லை என்கிற அந்த வேறுபாடு அப்படியே எடுக்கப்படுகிறது. தேவ சாயல் அணியும் போது ஆண் பெண் என்ற ஆசீர்வாதத்தை கண்கூடாய் பார்க்க முடிந்த நம்மால கிறிஸ்துவின் சாயல் உள்ள வரும்போது ஆண் என்பதும் இல்லை பெண் என்பதும் இல்லை தேவ தூதர்களைப் போல என்று சொல்லி இங்கே ஒரு புதிய கருத்து, புதிய விஷயம் மலர்கிறது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பழைய விஷயம் ஞாபகம் இருக்கா? நமக்குள்ள சில கேள்விகள் வரும்போது சரியான பதில் யாராவது சொல்லாவிட்டா வருத்தப்படுறோம். அந்த கேள்வி யார்கிட்ட கேட்கலாம்? சொன்னா ஏடங்குடமான பதில் கொடுத்து கேள்விக்கே மரியாதை இல்லாத மாதிரி மாறிடுமே என்று சொல்லி பெரும்பாலும் நம்ம யார்ட்டையும் கேள்வி கேட்கறதில்ல. நன்றாக வேதத்தை புரிந்தவர்கள் இருக்கும் போது அவர் அண்டையில போய் கேள்வியை கேட்டு பதில் பெறும்போது இதயம் சந்தோஷமாகுது. இதெல்லாம் போக நாம் மனசுக்குள்ள ஏற்கப்பட்ட கேள்விக்கும் இந்த மீட்டிங்கும் சரியா இருக்குன்னு சொல்லும் போது அதை விட குதூகலம். தேடினது கிடைக்கும் போது எப்படி சந்தோஷம் உண்டாக்கப்படுகிறதோ அப்படிதான் இந்த 94வது சத்தியத்தின் பெருவிழா. இப்போ நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க நினைப்படுத்திக்கணும். நான் முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா, இதுல நிறைய விஷயங்கள் உண்டு. இதுல நான் எதை எடுத்து பேசுறேன்னு அந்த டைம் நமக்கு அமைக்கப்படமான்னு தெரியல. காலையில் 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கப்படுதுன்னு சாயந்தரம் 6 மணிக்கு தான் இந்த மீட்டிங் முடியும். ஏறக்குரிய இடையில நமக்கு கொஞ்சம் குறைவு 10 மணி நேரம் கிடைக்குது. இந்த 10 மணி நேரத்துல நான் எவ்வளவு விஷயம் பேச போறேன் என்பது எனக்கு சந்தேகம் இருந்தாலும் பேசி விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையில சொல்றேன். தேவனுடைய சாயல்யே இருக்கும் போது நாம ஏன் ஜீவருச்சத்தின் கனிக்காக வெயிட் பண்ண? நம்ம தேவன் அப்படி ஒரு நிலைக்கு ஏன் தள்ளி விட்டார்? தேவ சாயலே நமக்கு பெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அப்போ இந்த ஜீவம் மட்டும் ஏன் ஒதுக்கப்பட்டு இருந்தது? இந்த ஜீவம் மட்டும் ஏன் அந்த பரீட்சைக்கு பின்பு தான் அந்த ஜீவம் உள்ள வரும்படியாக அந்த ஜீவன் எங்க இருந்துச்சு? அப்போ தேவ சாயல்ல ஜீவன் இல்லையா? கடவுள் சாயலே கொடுத்துட்டானா. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நமக்கு குழந்தை பொறுக்குது. குழந்தை பிறந்த உடனேயே நாம அனைவருமே ஃபர்ஸ்ட் வார்த்தை நம்ம என்ன பேசுறோம்? இந்த ஜாடையிலேயே இருக்கு, இவங்களை போலவே இந்த குழந்தை இருக்கு, உன் குடும்பத்து போலவே இருக்கு, உன் குடும்பத்து போலவே இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம்னா ஜீவனை குறித்து அந்த இடத்துல பேசுறதுல ஏன்? குழந்தை அழுவுது, குழந்தை சிரிக்குது, குழந்தை ஆக்டிவிட்டிஸா இருக்கும் போது இந்த குழந்தை ஜீவனா இருக்கு, இந்த குழந்தை ஜீவனா இருக்கு அப்படி பேச மாட்டோம். இந்த குழந்தை யாருடைய ஜாடையில இருக்கு அப்படிதான் பேசி முடிச்சிடணும். ஏன்னா அங்க ஜீவன் இருக்கு. ஆனா ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வித்தியாசமா இருக்கு. அங்க ஜீவன், அங்க சாயல் இருக்கு, ஜாடை இருக்கு. யாருடைய ஜாடை? தேவனுடைய ஜாடையின் பிரகாரமாகவே, தேவனுடைய சாயல் பிரகாரமாகவே மனிதன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்ற ஜாடை இருக்கிறது. ஜீவன் இல்லை. ஜீவனுக்கு ஜீவருச்சத்து மருத்து மேல டிபெண்டிங்கா இருக்கணும். ஏன் இந்த முரண்பாடு? குழந்தை பிறக்கும் போது ஜாடை இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அதாவது அம்மா அப்பாவுடைய சாயலும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் புஸ்தகத்துல சாயல் இருக்கிறது, ஜீவன் இல்ல. கேட்டா நீ ஜீவருச்சத்தின் கனி சாப்பிட, அப்புறமா ஜீவன் உனக்குள்ள வரும். அது விடுங்க, நம்ம சாம்பிரதாயமா பேசணும்னா என்னன்னு சொல்லுவோம்? அதை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாரு, நீ ஆண்டவர் கீழ்ப்படுகிறியா இல்லையான்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாரு, நீ சோதனைகளை ஜெயிக்கிறியா இல்லையான்னு எதிர்பார்த்தாரு. இதெல்லாம் 1000 நீங்க பேசுங்க. ஆனா ஜீவன் என்பது சாயலுக்குள்ள ஏன் ஆண்டவர் வைக்கல? இதை கூட பேசுவேன் நான் நினைக்கிறேன்.
அல்லது 2ஆம் அதிகாரத்துல ஏன் வேர் பிரித்து சொல்லப்படுகிறது? ஆதாம் தனிமையாய் இருந்தான் என்று 2ஆம் அதிகாரத்துல, ஆனா 1ஆம் அதிகாரத்துல இல்ல தேவன் 2 பேரையும் படைச்சார்னு 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துல இல்ல தேவன் முதலாவது ஆதாம படைச்சு வெயிட் பண்ணி அவன் தனிமை என்று உணரும் போது ஏவாளை கொண்டு வந்தார் அப்படின்னு வாசிக்கும் போது, ஏவலை கொண்டு வந்தார், ஏவலை ஆசீர்வதித்தார், ஏவலை ஆதாமுக்காக மனம் முடிச்சு வச்சார், எல்லாம் ஓகே. ஆனா புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் சாயல் வரும்போது ஏவாள் ஏன் வாஷ் அவுட் ஆக்கப்படுகிறார்? அங்கு ஆண் என்பதும் இல்லை, பெண் என்பதும் இல்லை. அப்ப நியூ ஜெருசலேமே மனைவி கணவன் என்கிற கான்செப்ட்ல இல்லையா? அப்போ வெறும் நியூ ஜெருசலேம், அதாவது புதிய வானம் புதிய பூமி மட்டுமல்ல, அந்த நித்தியம் மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை கூட நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, 1000 அரசாங்கத்துல கணவன் மனைவி என்ற கான்செப்ட் இல்லையா? இருக்கா இல்லையா? இப்படி ஒரு விஷயத்தை நீங்க நிச்சயமாக இந்த 94வது சத்தியத்தின் பெருவிழாவில் நீங்க கேட்பது, நீங்க கேட்க வேண்டிய மாம்பெரிய சத்தியம். கண்டிப்பாக நீங்க கேட்கணும். அதனால இருந்து இந்த பேனரை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், இந்த மீட்டிங் நடத்தக்கூடியவர்கள் அந்த மேரேஜ் கப்பல்ஸ் தான். அப்போ இவங்களுக்காக இந்த செய்தி என்று நான் எடுத்துக்கிட்டாலும், நாம் அனைவருக்காகவே இந்த செய்தி என்பது மறுபக்கத்தின் பதிலாகும். அதனால இந்த 94வது சத்தியத்தின் பெருவிழாவில் வந்து பங்கு பெற மனமுள்ளவர்களாக வாருங்கள். கண்டிப்பாக ஏன் கிறிஸ்துவின் சாயல் அணியும் போது ஆண் பெண் என்பது மறைந்து போது, ஆனா ஆதியாகமம் புஸ்தகத்துல தேவ சாயல் அணியும் போது ஆணும் பெண்ணும் என்பது அவ்வளவு அழகா இன்னைக்கு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஆனா கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள வரும்போது ஆண் பெண் என்பது மறைக்கப்படுகிறது. ஏன்? அதே நேரத்தில் நமக்கு குழந்தை பிறக்கும் போது சாயலும் இருக்கு, ஜீவனும் ஒன்னாவே இருக்கு. ஆனா இறைவன் தமது சுற்றியில மனிதனை படைக்கும் போது சாயலை கொடுத்தார், ஜீவனை கொடுக்கல. ஜீவன் வேணும்னா ஜீவருச்சத்தின் கனியை சாப்பிடுன்னு வெயிட்டிங்ல வச்சுட்டார். அப்போ இப்ப நாம் இருக்கிற ஜீவன் அப்ப எங்கிருந்து வந்த ஜீவன்? அதை இழந்துட்டோம், அது வேற விஷயம். ஜீவருச்சத்தின் கனியை நம்ம இழந்துட்டோம், அது வேற விஷயம். அப்ப இப்ப இருக்கிற ஜீவன் என்ன ஜீவன் என்கிற விஷயங்களுக்கு நிச்சயமாக இப்படி ஒரு சந்தர்ப்பம், அதாவது இந்த 94வது சத்தியத்தின் பெருவிழாவில் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். பெங்களூர்ல இருக்கிறதான ஜாட்டு சபையில் அது நடைபெறுகிறது. ஸோ அங்க கூட உங்களுக்கு நல்ல வசதிகள் தான் உண்டு. ஜாட்டு சபையில பெங்களூர்ல கூட வந்து பங்கு பெறுங்கள். இப்பெல்லாம் பெங்களூர்னு சொல்லுவது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ப்ரொனவுன்ஸ் செய்யக்கூடாது அப்படின்னு கர்நாடக கவர்மெண்டால பெங்களூர் அப்படின்னு பேசக்கூடாது, பெங்களூருன்னு பேசணும். அதனால வந்து சாரின்னு கேட்டுட்டு பெங்களூர்ல நாட் பெங்களூரு, ஏன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. பெங்களூர் என்ற வார்த்தை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அது பேன் பண்ணி இருக்கிறாங்க. அதனால வந்து பெங்களூர். சோ பெங்களூரில் இருக்கக்கூடிய ஜாட்டு சபையில் ஒரு நாள் கூட்டம் 94வது சத்தியத்தின் பெருவிழா உங்கள் அனைவரையும் அன்பின் உபசரிப்போடு கூட திருவிருந்தோடு கூட உங்களை எதிர்கொள்ளும்படியாக ஸ்னேகா சந்திரனுடைய குடும்பம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. வந்து அவர்களையும் வாழ்த்துதல் சொல்லுங்க, கூட்டத்தில் பங்கு பெறுங்க. ஒரு நாள் முழுக்க இறைவனுடைய சன்னிதானத்துக்குள்ள நாம சமயத்தை அப்படியே தள்ளிக்கிட்டு போகலாம். சரி, நல்லது. சரி, இப்ப 2வது விஷயம், 95வது சத்தியத்தின் பெருவிழா ஆகஸ்ட் மாதம் வருகின்றதான. ஜூலை மாதம் 94வது சத்தியத்தின் பெருவிழா, ஆகஸ்ட் மாதம் 95வது சத்தியத்தின் பெருவிழா. 95வது சத்தியத்தின் பெருவிழா நமக்கு ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17 3 நாட்கள் கொள்ளைகாலில் இருக்கக்கூடிய ஜாட்டு திருச்சபையில் நடைபெறுகிறது. அங்கேயும் நமக்கு சபை தாராளமாக அருமையாக அநேக வசதிகள் கூடிக்கொண்டே வருவதனால் அந்த மீட்டிங் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதமாக அமையும். அந்த மீட்டிங்ல தலைப்பு என்ன அப்படின்னு நீங்க பார்ப்பீங்கன்னா அது ரொம்ப குதூகலமா இருக்கும். பார்த்துக்கங்களேன் தலைப்பு எப்படி இருக்குன்னு. தலைப்பு உண்மையிலேயே இந்த 3 நாட்கள்
சரியாக இந்த மீட்டிங் ஆகஸ்ட் 15 சாயந்திரம் ஆரம்பிக்கப்படும். சாயந்திரம் ஆரம்பிக்கப்பட்ட அத்துடன் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் அந்த மீட்டிங் நடைபெறும். இடைவிடாமல் பாடலும் ஆராதனையும், அருமையான பாடல்களும் ஆராதனையும், மற்ற தேவ வெளிப்பாடு நிறைந்த செய்திகள் எல்லாம் ஜாட்டு சபை கொள்ளைகாலில் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைக்கிறோம், வாங்க கூட்டத்திற்கு. இந்த 95வது சத்தியத்தின் பெருவிழாவில் தலைப்பை நீங்க படிக்கும் போது நீங்க சிந்திச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நான் தெரியாம ஒரு வார்த்தை கேட்கிறேங்க. இப்போ ஒரு குற்றவாளி இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு குற்றவாளி இருக்கிறான், அவன் பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டான், ஒரு பெரிய தவறெல்லாம் செஞ்சுட்டான். சும்மா வச்சுக்கோங்க, ஒரு பெரிய தவறெல்லாம் செஞ்சுட்டான். அந்த தவறுக்கு ஏற்றபடியா அவனை ஆயுள் தண்டனை கொடுப்பதற்கு கூட, ஆயுள் நாட்கள் முழுவதுமாக சிறையில இருக்கக்கூடிய தண்டனை கூட அவனுக்கு பொருத்தம் அல்ல. அவனை இப்பொழுதே தூக்கிலிட வேண்டும் என்கிற சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. தூக்கிலிட வேண்டும். அதெல்லாம் நீங்க பேப்பர்லயே பார்த்திருப்பீங்க, நிறைய விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த தூக்கிலிடப்படுவது உச்சக்கட்ட தண்டனை. தூக்கிலிடப்படுவது ஒரு மனிதனுடைய உயிரை இந்த உலகத்திலிருந்து கவர்மெண்ட் அல்லவிட்டா சட்டம் அந்த உயிரை அவங்கிட்ட இருந்து பறிக்குது அப்படின்னு சொன்னா, அதோடு கூட அவனை பற்றி தான மேட்டர் க்ளோஸ். அவனுடைய கேஸ் அவன் மேல இருந்த அத்தனை கேஸும் க்ளோஸ். ஏன்னா அவன் மரித்து விட்டான். மரித்து விட்ட பின்பு கேஸ் நடக்காது. அதான் தான் செத்துட்டானே, செத்துட்ட பிற்பாடு எதுக்கு கேஸ்? உச்சகட்டம் ஒரு தண்டனை என்று சொன்னால் மனிதனை அவனுடைய உடம்புல இருந்து உயிரை உறிஞ்சி எடுப்பது. அது தூக்கில் இடுவது, ஷூட் பண்ணுவது, கழுத்தை வெட்டுவது, எப்படி வேணுமென்றாலும் எடுத்துக்கங்க. மொத்தத்துல உறிஞ்சி எடுப்பது உயிரை. அப்போ அதற்கு பெயர் தான் மரண தண்டனை என்று சொல்லுவாங்க. உச்சக்கட்ட தண்டனை தான் மரண தண்டனை. அப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். மரண தண்டனை என்று சொன்னா சாப்டர் க்ளோஸ் என்று அர்த்தம். அத்துடன் எந்த மேட்டரும் இல்லை. அவனை மறுபடியும் கோர்ட்ல பேர் கூப்பிட மாட்டாங்க. அவனை கேஸ்க்கு அட்டன் பண்ணுப்பா என்று கூப்பிட மாட்டாங்க. அவனை பற்றி இனி எந்த தகவலும் கோர்ட்ல எங்கேயும் இருக்காது. முடிஞ்சு போச்சு. அவன் செத்துட்டான். செத்து போனவனுடைய டாக்குமெண்ட்ரி வேணுமென்றால் ஏதோ ஒரு முளையில விழுந்திருக்கமே ஒழிய ஆக்டிவா இருக்காது. புரிஞ்சுக்கணும், நீங்க ஆக்டிவா இருக்காது. இப்ப தலைப்பு நீங்க 95வது சத்தியத்தின் பெருவிழாவுடைய தலைப்பை படிச்சிருப்பீங்களே. நரகம் என்பது நித்திய தண்டனை என்று சொன்னால், அந்த நித்திய தண்டனை நீங்க இதுவரையில் கேள்விப்பட்ட நித்திய தண்டனையை ஞாபகம் பண்ணிக்கங்க. என்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க? ஐயோ, அங்க இருக்கிற புழு சாகாது, உடம்புக்குள்ள ஏறி அது உள்ள போய் வெளியே வரும், வாய் மூலியமா வரும், மூக்கு மூலியமா வரும். ஐயோ பயங்கரமா இருக்குமே. இங்க ஒரு கற்பாம்பூச்சியை தொடுவதற்கு இவ்வளவு பயப்படுறேனே, பட்டாம்பூச்சியை தொடுவதற்கு இவ்வளவு உடம்பு கூசுதே. ஆனா நரகத்தில் இருக்கிற புழு நம்முடைய உடலுக்குள்ள அப்படியே அதுவே வெளியேறி போவது, அதை நசுக்கினால சாகாது. அதுவும் கொதிக்கிற நெருப்புல அந்த புழுக்கள் இருக்கும், நாம கொதிச்சுன்னு இருப்போம். இப்படிதானே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்படாத அல்லாம இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நித்தியமாய் புகை ஏறிக்கொண்டே இருக்கும். ஓகேயா? அப்ப நரகத்துல நித்தியமாய் புகை ஏறிக்கொண்டிருக்கும். புழு சாகாது. புழுவே சாகலனா ஆத்துமாவில இருக்கக்கூடிய நாம் தேவ தண்டனையை பெற்று நரகத்துக்கு போனோம் என்ற ஆஸ்பர் வதந்தி பிரகாரம், செய்தி பிரகாரம் நாம் நரகத்துக்கு சென்ற பிற்பாடு நம்மால மறிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நீங்க இதுவரைக்கும் கேட்டது அப்படித்தானே இருக்கு. மரிப்பானா? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது நித்தியமாய் அவர்களுடைய அந்த வேதனை அங்க கூடியிருக்கு. அந்த பாதாளத்தில் நித்தியமாய் முறுமுறுத்து கொண்டும் பல்ல கடித்து கொண்டும் நித்திய வேதனைக்குள்ள இருப்பார்கள். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நித்திய வேதனை என்று சொன்னால் அப்போ ஆயுள் தண்டனை என்பது சிறைச்சாலிய அவன் முடங்கி கிடக்கணும் என்பது ஆயுள் தண்டனை. மரண தண்டனை என்று சொன்னால் அவனுடைய சாப்டர் க்ளோஸ், அவனுடைய உயிர் க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மரண தண்டனை வேற,
ஆயுள் தண்டனை வேற. எப்பேரிப்பட்ட ஒரு குற்றவாளி கூட மரண தண்டனை வரக்கூடாதுன்னு தான் ஜட்ஜை அவருடைய முகத்தையே பார்த்து காத்திருப்பான். ஆயுள் தண்டனை சொன்ன உடனே பாட எப்படியோ தப்பிச்ச, பார்க்கலாம் விடு, ஒரு 40 வருஷம் 30 வருஷம் போட்டோம், அப்புறமா எப்படியாவது தாக்கல் செய்து யாராவது கை காலை பிடிச்சி வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆயுள் தண்டனை சொன்ன மனுஷன் ரொம்ப விரும்புவான். சரி விடு, எப்படியோ உயிர் இருக்குல்ல, வாழணும் உயிர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜெயில முடங்கி கிடப்பான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஆயுள் தண்டனை என்று சொன்னால் அவன் இன்னும் இருக்கிறான், ஜெயிலுக்குள்ள இருக்கிறான் அர்த்தம். மரண தண்டனை என்று சொன்னால் அவன் செத்து போயிட்டான், இனி அவனை பற்றி கேஸ் கூட நடக்காது, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 95வது சத்தியத்தின் பெருவிழாவில் நீங்க தியானிக்க போற ஒரு விஷயம் எது அப்படின்னா, கடவுள் சொல்ற மாதிரி நரகத்துக்கு சென்றவர்கள் நித்திய தண்டனையை அனுபவிப்பார்கள் என்று இருந்தால் அந்த நித்திய தண்டனையே ஏன் பைபிள் 2ஆம் மரணம் என்று அழைக்கிறது? மரணம்னாலே என்ன அர்த்தம்? இப்போ ஒரு உதாரணமாக, முதல் மரணம் எது? நம்ம சரீரத்தில் இருக்கிறதா முதல் மரணம் நீங்க சொல்றீங்க, உங்க பிரகாரம் நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த சத்தியத்தின் பிரிவுலால வேற விஷயம் நீங்க கேள்விப்பட போறீங்க, அது அப்புறமா பார்க்கலாம். உங்க பிரகாரம் முதல் மரணம் என்று சொன்னா நாம் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில இருந்து கட் ஆஃப் ஆகிறோம். இதான் முதல் மரணம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? கட் ஆஃப். இனி கணவன் மனைவி நோ, இனி அம்மா அப்பா நோ, இனி பிள்ளைகள் பேரண்ட்ஸ் நோ, இனி சொந்த பந்தம் நோ 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 நோ, இனி இந்த தேசம் அந்த தேசம் மனித குலம் நோ, கட் ஆஃப். அவ்வளவுதான் முதல் மரணம். நம்மை சரீரத்தில் இருந்தோம் இந்த அருமை சொந்த பந்தங்கள் ரத்தம் சம்பந்தங்கள் இடத்துல இருந்த நம்ம பிரிச்சு நம்ம உயிரை உரிச்சு எடுத்துருது. ஒருவேளை நோயோ ஆக்சிடென்ட்டோ இல்ல வயசாயோ எப்படியோ மொத்தத்துல நாம் இப்பொழுது வேர் பிரிக்கப்பட்டுட்டோம். இது முதல் மரணம் நீங்க சொல்றீங்க. ஓகே, கட் ஆஃப் ஆயிப்போச்சு. இனி உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம அடக்கம் பண்ணப்படும் போது அது மேல எவ்வளவு மண்ணு கொட்டினா என்ன, அந்த மண்ணெல்லாம் கொட்டி அதற்கு மேல் சிமெண்ட்டை போட்டு கல்லறைய கட்டினா என்ன, அதுக்கு மேல் ஒருத்தர் வீடே கட்டினா நமக்கு என்ன? நம்ம தான் செத்து போயிட்டோமே, நமக்கு எந்த வழியும் இல்லை, முடிஞ்சு போச்சு. கடைசியில் 1 மாசமோ 2 மாசமோ தோண்டி பார்த்தா வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு, அத்தோட நம்ம கதை க்ளோஸ். இதற்கு பெயர் தான் மரணம்னு சொல்லுவாங்க. நான் அவ்வளவு அழகா உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன், ஜெயில இருந்து உதாரணங்களை சொல்லிட்டு வந்தேன். 2ஆம் மரணம் என்று சொன்னா சாப்டர் க்ளோஸ் ஆகணும் இல்லையா? அப்ப எதற்காக பைபிள் நித்திய வேதனை என்று சொல்லுது? ஒன்னு நித்திய வேதனை என்று சொல்லும் போது 2ஆம் மரணம் என்ற வார்த்தை வரக்கூடாது. 2ஆம் மரணம் என்ற வார்த்தை வரும்போது நித்திய தண்டனை என்ற வார்த்தை வரக்கூடாது. அப்படின்னா நரகம் என்றால் என்ன? இதுதான் 95வது சத்தியத்தின் பெருவிழாவில் நீங்கள் கேட்க போகும் மகத்தான வெளிப்பாடு. அப்படின்னா நரகம் என்றால் என்ன? அது நித்திய தண்டனையா இல்ல 2ஆம் மரணத்தின் தண்டனையா? அப்போ நீங்க பாரம்பரியமா கேட்டதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் பண்றேன். முதல் மரணம் என்றால் சரீரத்தில் உண்டாகிற மரணம். 2வது மரணம் என்று சொன்னால் அது நமக்கு ஆன்மாவில் உண்டாகக்கூடிய மரணம் என்று நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஓகே, அதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க, நல்லதுதான். நம்ம 95வது சத்தியத்தின் பிறகு ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17 எப்படியும் 3 நாட்கள் அங்கதானே இருக்க போறோம். 15ஆம் தேதி ஈவினிங் தான் ஆரம்பிக்கப்படும். அங்கதானே இருக்க போறீங்க. இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க கேட்க போவீங்க. ஆனா மனசுல வச்சுக்கோங்க, இவையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள்ல கேள்விப்பட வேண்டிய சத்தியம். இப்போ இந்த மாதிரி சத்தியத்தை நம்ம கேள்விப்படாம அவசரத்தோடு கூட நம்ம ஏதோ ஒரு மதத்துடைய கான்செப்ட்ல கிறிஸ்தவத்தை கொண்டு போவோம்னா எஜுகேஷன் இல்லாம போயிடும். எஜுகேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா அறிந்தது சரியில்லை என்று ஆகிவிடும். அறிந்தது சரியில்லை என்று சொன்னால் நாம இன்னும் எத்தனையோ மேட்டர்களுக்கு போக வேண்டியதாக இருக்கு. ஒவ்வொரு மேட்டரை நம்ம சந்திக்கும் போது வெட்கப்படுவோம். உதாரணமா ஒரு வெட்கத்தை சொல்லட்டோமா? உதாரணத்துக்கு ஒரு வெட்கத்தை சொல்றேன். அதுதான் அந்த பணக்காரன். அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது
உலகத்துல நான் சம்பிரமாய் வாழ்ந்த இறைவன் என்னை ஆசீர்வதித்தார். இறைவனுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சுத்தான் நான் ஓகோ ஓகோ என்று ஆசீர்வதிக்கப்பட்டு தினந்தோறும் சம்பிரமாய் வாழ்ந்த. கேட்டா கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா இப்பதான் புரிகிறது, லாசரு தெரிஞ்சுக்கிட்ட சத்தியம் கூட எனக்கு தெரியாம போச்சு. லாசரு ஒரு பிச்சைக்காரன், சாப்பிடுறதுக்கு கூட வசதி இல்லை. ஆனா அவன் தெரிஞ்சுக்கிட்ட எஜுகேஷன் கூட நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன் என்று சொல்லி மேலும் 2 முட்டாள்தனத்தை ஆபிரகாம்கிட்ட பேசினான். அதுல முதல் முட்டாள்தனம், எனக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது நீ கொடுப்பியா? கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனா இவனுக்கு அந்த சத்தியம் கூட தெரியல. இரண்டாவது, நான் வேதனைப்படுகிற இந்த இடத்துல என்னுடைய அண்ணன் தம்பிங்க கூட வராதபடிக்கு லாசருவை அனுப்ப முடியுமா என்று இரண்டாவது முட்டாள்தனத்துடைய கேள்விய இந்த பணக்காரன் எழுப்புகிறான் அப்படின்னு சொன்னா அங்கேயே தெரிகிறது, அறிய வேண்டியதை அறியாம போகும்போது அறிய வேண்டிய நேரத்தில் ரொம்ப வருத்தப்படுவோம். ஐயோ நமக்கு அறியாம போயிட்டோமே. எஜுகேஷன் தான் என்ன சொல்லுங்க, சத்தியம் என்றால் என்னன்னு சொல்லுங்க. சத்தியம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நீ அறியும் போது அதை குறித்து ஆணி வேற அக்கு வேறியோ இல்ல மேல கீழையோ வானத்துக்கோ பூமிக்கோ எப்படியோ மொத்தத்துல ஒரு விஷயத்தை ப்ராப்பரா அறியும் போது தெளிவு நமக்குள்ள உருவாக்கப்படும். அந்த தெளிவு தான் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னா வாழ்க்கையில் சத்தியத்தை புரிய வைக்கிறது. இப்ப நாம கூட நிறைய பேர் படிக்கிறோம். அந்த படிச்சவங்களுடைய அந்த அவங்க போட்டிருக்கிற அந்த டைட்டில் பார்க்கும்போது நாங்க அந்த காலத்திலேயே எம்ஏ, அந்த காலத்திலேயே நாங்க பிஏ அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அது வெறும் சர்டிபிகேட். அந்த காலத்திலேயே நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், அது வெறும் சர்டிபிகேட், அவ்வளவுதான். ஒரு மனிதன் எவ்வளவு சீக்கிரமாக ஐயோ நான் இந்த சத்தியத்தை கேட்கிறேன், ஐயோ நான் அந்த சத்தியத்தை கேட்கிறேன், நான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டேன் என்றெல்லாம் எனக்கு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா துருபதேசத்துக்கு சென்றவர்கள் தான். உண்மை விஷயம். துருபதேசம். என்கிட்ட ஒரு சகோதரன் இருந்தார். அவர் எப்பொழுதும் எனக்கு சொல்லுவார், ஐயோ ட்ரினிட்டி மறுதளிக்கப்படுகிறது, திரியத்துவம் இல்ல, பிதா என்பவர் ஒருவர் தான் கடவுள் என்று பைபிள்ல சொல்லி இருக்கிற மாதிரி இயேசு கடவுள் அல்ல, பரிசுத்தாவி கடவுள் அல்ல, அவங்களுக்கு தக்க பதில் கொடுக்கணும். ஒரு சகோதரன் அப்படிதான் இருந்தார். இன்னைக்கு அதே துருபதேசத்துல போய் மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு அது துருபதேசம் என்கிற அனலைஸ் வர மாட்டேங்கிறது. எஜுகேஷன் என்றால் நீ என்ன படிச்ச, நீ இப்ப என்ன கேட்கிற என்பது முக்கியம் அல்ல, நீ என்ன சிந்திக்கிற என்பதுதான் எஜுகேஷன். நீ என்ன சிந்திக்கிற? இப்போ எழுத்து எவ்வளவு வேணுமென்றாலும் வரலாம். ஒரு முறை எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிற இந்த தேசத்துல யாருமே உன்னுடைய வார்த்தையை கேட்கலன்னு. ஆமா கேட்கலதான், ஆனாலும் என் வார்த்தைக்கு நடுங்குகிற பிள்ளைகளும் இந்த தேசத்துல இருக்கிறாங்க. அதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா காட்டுறேன். என்னார் தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளை உன் வீட்டுக்கு கூப்பிடு. எரேமியா என்ன பண்றார்? ஆண்டவர் சொன்ன மாதிரி கூப்பிடுறார். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு கேட்கிறார். யாரு? தீர்க்கதரிசியின் பிள்ளைகளே என் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டேன், டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று எரேமியா கேட்கும் போது எரேமியாக்கு சொல்றாரு, அவங்க முன்னாடி மதுபானத்தின் பாட்டில எடுத்துன்னு வந்து வை என்றார். அவங்க முன்னாடி மதுபானம் கலந்த பாட்டில்களை எடுத்துன்னு வந்து வை. ஐயோ எரேமியா சொல்றா, ஐயோ நான் ஒரு தீர்க்கதரிசி, என் கையில இருந்து அவங்களுக்கு மதுபானம் கொடுப்பதா? நான் சொல்றத கேளு, மதுபானத்தை எடுத்து வந்து வை என்றார். அப்போ மதுபானம் எடுத்துன்னு வந்து அந்த டேபிள்ல வைக்கப்படுகிறது. மறுபடியும் எரேமியா கேட்கிறாரு, மதுபானம் வச்சுட்டேன், இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னேன்னு அந்த நபர்களுக்கு குடிக்க சொல்லு, குடிக்க சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்றார். எரேமியாவுக்கு ஒரே பயம். கடவுள் போய் அநீதியில கை போடுவாரா? கடவுள் போய் அநீதியை செய்வாரா? கடவுள் போய் குடிக்க நம்மளுக்கு ஏவாரா என்று சொல்லி தயக்கமா வந்து அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், குடிங்க அப்படின்றார். அவங்க எட்டி பார்க்கறாங்க, வாசனை மதுபானம் தெரிது. ஏன்னா மதுபானம் என்பது அது என்ன அப்படின்னா சப்கான்சியஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடும், சிந்தனையை க்ளோஸ் பண்ணிடும். அதனாலதான் மதுபானத்தை வேண்டாம் சொல்றதுக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னு சொன்னா கான்சியஸை க்ளோஸ் பண்ணும்.
மதுபானத்துடைய போதைப் பொருளுடைய முக்கியமான விஷயம் அதுதான். சரி, இப்ப அதை குறித்து பேசுறது வேண்டாம். அப்போ எரேமியா சொல்றாரு, கடவுள் சொன்னார்ப்பா குடிங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது எட்டி பாக்குறாங்க, மதுபானம் வாசனை ஒரு மாதிரியா இருக்கு. கடவுளே சொன்னார்ப்பா குடிங்க. அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எரேமியா சொல்றாருப்பா கடவுளே சொல்றாருப்பா குடிங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, கடவுளே சொன்னாலும் நாங்க குடிக்க மாட்டோம். ஏன்னா எஜுகேஷன் என்பது சிந்திக்கிறது. கடவுளே திருப்பி பேசினாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எஜுகேஷன் என்பது 2ல 2 கூட்டினால் 4 என்பதுதான் எஜுகேஷன். 2ல 2 கழித்தால் 0 என்பது எஜுகேஷன் என்பது நம்ம தெளிவா கற்றுக்கொண்ட பின்பு 2ல 2 கூட்டினால் 6 என்று சொன்னாலும் 3 என்று சொன்னாலும் சந்தேகிக்க ஆரம்பிக்குவோம். 2ல 2 கழித்தால் 2 வரும் என்று சொன்னாலும் சந்தேகிக்க ஆரம்பிக்குவோம். அது தவறு என்று நமக்கு கற்றுக் கொடுத்த மேத்ஸ் டீச்சரையே நம்ம திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அப்ப கடவுள் சொல்றார், பாத்தியா, இதுதான் சத்தியம். சத்தியம் என்று சொன்னாய் முரண்பாடான வசனங்களை கூட இவங்க சரியா சிந்திப்பாங்க. துருப்பதேசத்துக்கு சென்று பாருங்க. எங்களுடைய சேனல்ல உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இவர் என்ன பேசுறாரப்பா நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அதனால்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எஜுகேஷன் என்பது சிந்திக்கிறது. சோ ஏன் ஆண்டவர் யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவில வளரவும் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லலாம். காரணம் என்ன? அப்படி சொல்ல காரணமே நாம் சிந்திக்கிறவர்களா மாறணும். கடவுள் தான் இதை சொன்னார். ஆமா, பழைய ஏற்பாட்டில் கடவுள் தான் சொன்னார், நான் என்ன அல்லாம கடவுள் இல்லை, என்னை அல்லாமல் கடவுள் இல்லை. இங்க பாருங்க, என்னை என் கைய பாருங்க, என்னை அல்லாமல் கடவுள் இல்லை. அவர் தான் பேசினார், அவர் கைதான் அசைக்கப்பட்டது. ஒரு நாள் இந்த கை தனியா துண்டரிக்கப்பட்டு ரோட்ல விழுந்துருச்சுன்னா இதை இன்னொருத்தருடைய கைன்னு சொல்ல முடியுமா? என் கைதான், இவ்வளவு அருமையா என் கை பேசி கொண்டிருக்கிறது, அசைவாடி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த கை கட்டாய் ரோட்ல விழுந்துச்சுன்னா இந்த கை எனது அல்லன்னு நான் சொல்ல முடியுமா? பிங்கர் பிரிண்டை எடுத்து பார்த்தா இந்த கை என்னுடையது என்று கவர்மெண்ட் கண்டுபிடிக்கும். அப்படி என்றால் தேவன் மீட்பின் பணியை செய்யும் போது அவரது சாயல் தான் கிறிஸ்துவாக வெளிப்பட்டது. இப்ப அதை தெய்வம் இல்லை நீங்க சொல்வீங்கன்னா வேற எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? நாங்க உங்களுக்கெல்லாம் புரிய வைக்க மாட்டோம். எக்காடது நீ கெட்டுப்போ. ஏன் நான் சிந்திக்காதவனுக்கு நம்ம புரிய வைக்க கூடாது. சிந்திக்கிற திராணி உள்ளவர்களுக்குத்தான் நம்ம புரிய வைக்கணும். சிந்திக்கிற திராணியை இழந்துட்டான்னு வச்சுக்கங்களேன், அவன்கிட்ட போயிட்டு இது அதுன்னு சொல்லிட்டு இருந்தா நமக்கு தான் டைம் வேஸ்ட். அப்போ நான் மொத்தமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு சத்தியத்தின் பெருவிழாவில் உங்களை சிந்திக்க விடுறோம். நீங்க ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிந்திங்கள். ஒவ்வொரு சத்தியத்தின் பெருவிழா மெதுவாக உங்களை சிந்திக்க விடுறான். இப்ப இந்த சத்தியத்தின் பெருவிழா 94வது சத்தியத்தின் பெருவிழா பெங்களூர்ல 95, அதாவது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜாட்டு சபை, அதாவது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜாட்டு சபை 95வது சத்தியத்தின் பெருவிழா கொள்ளைகள்ல இருக்கக்கூடிய ஜாட்டு சபை. 2 ஜாட்டு சபை. நமக்கு இடம் வசதி எல்லாம் அருமையா இருப்பதுனால் சத்திரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா இருக்கு, ஓகே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு சத்தியத்தின் பெருவிழா எதற்காக வைக்கிறோம்? சத்தியத்தை அறிகிறதன் மூலியமாக மனக்கண்கள் திறக்கப்பட்டதாய் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள நீங்கள் வளர்ந்து நீங்கள் சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்வதன் மூலியமாக நீங்கள் கடவுள் விஷயத்துல தெளிவு பெற வேண்டும் என்கிற அர்த்தத்தில் அல்லவா? ஏனவைதான் இந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த மீட்டிங் ரொம்ப அவசியம். மிஸ் பண்ணிக்காம இந்த மீட்டிங்ல பங்கு பெறுங்க. 95வது சத்தியத்தின் பெருவிழா. ஒருவேளை நரகம் நித்தியமாக இருந்தால், நித்தியமாக அங்க வேதனை நிறைந்த நெருப்புலியோ, இல்ல நீங்க சொல்ற மாதிரி கந்தகம் நிரம்பிய இடமோ, இல்ல என்ன காய்ச்சுற இடம், இதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? உங்க பிரகாரமாவே போட்டோம். அந்த மாதிரி இடத்துல நித்தியமாய் தண்டிக்கப்படுகிறது தேவனுடைய சித்தத்துல இருக்கா? வசனம் அப்படிதான் சொல்லுதா? இல்லை 2ஆம் மரணம் என்று சொல்லி
டோட்டல் கேஸை க்ளோஸ் பண்ணக்கூடியதாக இருக்கா? டோட்டல் கேஸ் நம்ம மேல இருக்கிற பாவத்தின் எல்லா கேஸும் க்ளோஸ் பண்ணக்கூடியதா? அப்படி என்றால் அவ்வளவு மில்லியன் கணக்கான ஆத்துமா என்ன செய்யப்படும்? எதற்காக இறைவன் நித்திய தண்டனை என்ற அர்த்தத்தில் பேசினார்? எதற்காக அதே நித்திய தண்டனை என்கிற நரகத்தை பைபிள் ஏன் இரண்டாம் மரணம் என்று ஏன் அழைக்கிறது? மரணம் என்று சொன்னால் டோட்டலியா க்ளோஸ் என்ற அர்த்தம். அப்படி என்றால் டோட்டலா க்ளோஸ் ஆக்கப்படுமா நரகம்? அப்ப நரகத்துடைய கான்செப்ட் என்ன? எல்லா மதங்களையும் நரகம் நரகம் சொல்லி அந்த பயத்திலேயே பெரும்பளவு ஜனங்கள் மூட பக்தியில போய் இறங்கிட்டாங்க. நீ எந்த கடவுளை சொன்னாலும் நான் ரெடி, மொத்தத்துல எனக்கு நரகம் வேணாம், வேண்டவே வேண்டாம் என்ற அர்த்தத்துல மனிதன் கடவுளை நம்புகிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்றேங்க, இன்னைக்கு பெரும்பளவு எல்லோரும் கடவுளை நம்புவதற்கு ரெண்டே விஷயம் தான்: பரலோகத்தின் மேல உண்டான பேராசை, நரகத்தின் மேல் உண்டான பேர் பயம். இந்த ரெண்டு விஷயத்திற்காக தான் கடவுளை அண்டுகிறான். அப்படின்னு சொன்னா டோட்டலியா நம்ம கிட்ட எஜுகேஷனே இல்லைன்னு அர்த்தம். மேத்தமெட்டிக்ல எப்படி எஜுகேஷனோ, வரலாற்றுல எப்படி எஜுகேஷனோ, நிறைய எஜுகேஷன் நமக்கு தேவை. சில புத்தகங்கள்லாம் நான் படிச்சு ரொம்ப வேதனைப்படுறேன். வந்தார்கள் வென்றார்கள், அது ஏதோ ஒரு புக்கு, சரியா ஞாபகம் இல்லை. அதே மாதிரி 2 புக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், ஓகே, ஓரளவுக்கு அது நல்லா இருக்கு. அதே போல இன்னொரு புத்தகம், வந்தார்கள் நின்றார்கள் அப்படின்னு ஒரு புத்தகம், வரலாற்று கொஞ்சம் கூட தெரியாம பேசப்பட்ட புத்தகம். அதை வாசிக்கும் போது அவ்வளவு வேதனையாவது. இந்த மனுஷனுக்கு வரலாற்று என்பதை ஒழுங்கா படிக்க தெரியலையா? சொன்னா புத்தகம் எல்லாமே, சில நேரங்களில் நானும் பட்டிமன்றத்தை கவனிக்கிறோம். புத்தகம் என்பது பொய் சொல்லாது, புத்தகம் என்பது நேர்மை, புத்தகம் என்பது புத்தகம் தான் நிறைய பொய் பேசுறது. புத்தகம் தான் ஒரு மனிதனை தவறான வழிக்கு கொண்டு போத. ஒரு மனிதனுடைய தவறான கான்செப்ட் புத்தகம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய நேர்மை கான்செப்டும் புத்தகம் தான். ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கு. குப்பையை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது வெளியேற பெற்றதை தேர்ந்தெடுக்கிற, அது உங்க கையில இருக்கு. எல்லா புத்தகமும் எஜுகேஷன் நிரம்பிய புத்தகம் அல்ல. அதே மாதிரி கிறிஸ்துவத்தில் கூட நிறைய புத்தகங்கள் வெளியே வருகிறது. எல்லா புத்தகங்களும் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்டதல்ல, அதாவது சத்தியத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல. அது மாதிரி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எத்தனையோ விஷயங்களை நாம என்ன செய்து விடுகிறோம், கோட்டை விட்டுட்டே இருக்கிறோம். ஒரு சும்மா கடவுள் மேல ஒரு பக்தி, அவ்வளவுதான், விடுபா, ஏதோ நம்ம செத்த பிற்பாடு ஏதோ ஒரு கடவுள் நம்மளுக்கு உதவி செய்யட்டோமே, அவரையும் கும்பிட்டுக்கலாம், இவரையும் கும்பிட்டுக்கலாம், அவரையும் கோபித்துக் கொள்ள வேண்டாம், இவரையும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். இப்படி நினைக்கிறதன் மூலியமாக தான் சத்தியத்தை நாம் புரியாமலேயே இருக்கிறோம். இந்த உலகம் அனைத்துக்கும் ஒரே சூரியன் என்கிறது தெரியுது. இந்த தேசம் அனைத்திற்கும் ஒரே PM என்று தெரிகிறது. இந்த நம்முடைய மாநில அது ராஜ்யத்திற்கு அனைத்துக்கும் ஒரே CM என்று தெரிகிறது. இந்த உலகம் ஜீவி அனைத்திற்கும் ஒரே கடவுள் என்று ஒப்புக்கொள்ள மட்டும் வரமாட்டேங்கிறது. அந்த ஒரு கடவுள் எல்லா மதங்களும் என்னது எனது 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 என்று சொல்லுவதனால் அவன் சொல்லிக்கிட்டோம். இஸ்லாம் சொல்லிக்கிறான், கிறிஸ்தவன் சொல்லிக்கிறான், இந்து சொல்லிக் கொள்ளுகிறான், புத்திஸ்ட், அவன் சொல்லிக்கிட்டோம். ஓம் புத்தி எங்க போச்சு? ஏன் இதை வரைக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை ஏன் உன்னால கண்டுபிடிக்க முடியாம போச்சு? இதற்கு காரணம் நாம எஜுகேஷன் நிரம்பிய கடவுளுடைய எஜுகேஷன். கடவுளுடைய எஜுகேஷன் என்கிறது நிதானமாய் அதை படிக்கும்படியாய் ஆராயும்படியா நம்ம போலன்னு அர்த்தம். இன்க்ளூட் புத்தா. புத்தா அன்னைக்கு இருந்த நிலைமை அவருக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மதவெறிகள் மூலியமாக இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது வெளிப்படையாக பாதிக்கப்பட்டபடினால் புத்தாவுக்கு அந்த கான்செப்ட்ல இருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கே டைம் நிறைய தேவைப்பட்டுச்சு. ஆனா புத்தா மட்டும் உண்மையிலேயே இந்த பிரச்சனையில சிக்கப்படாமல் இருந்திருப்பார்னா, ஒரு உண்மை கடவுள் யாருன்னா அவர் நிச்சயம் தேடி இருப்பார். புத்தா தேடாதது நிமித்தமாக தான் ஓஷோ கூட தேடாமலேயே விட்டுட்டார். ஏன்னா அதே புத்தாவுடைய கான்செப்ட் தான் ஓஷோக்குள்ள வருது.
ஓஷோவுடைய ஒவ்வொரு வார்த்தையை கவனிக்கும் போது ஃபேண்டாஸ்டிக், அவ்வளவு அருமையான கருத்துக்களை மனசுல வச்சிருந்தாலும் சத்தியம் ஆங்காங்க மிழுங்கப்படுகிறது. ஓஷோவுடைய போதனையில் ஆங்காங்க மிழுங்கப்படுகிறது. கிட்ட வருவார், அதற்கு மேல் அவருக்கு நோ ஐடியா. ஏன் சொன்னா அந்த ஐடியா வரமாட்டேங்கிறது. சோ எனவேதான் நாம அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிற மாதிரி, அவனவன் வசிக்க வேண்டிய எல்லையை குறித்து வைத்த தேவன் ஒரே காரணத்துக்காக தான் நம்மை ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி உலகம் எங்கும் நம்மை வாசமாய் இருக்கும்படி நம்ம எல்லையை குறித்து அந்த எல்லைக்குள்ள நம்ம பிறக்க வைத்து நம்மளை வாசம் செய்ய வைக்கிற கடவுளுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். தட்டி தடவியாகிலும் அந்த மெய்க்கடவுளை கண்டுபிடிக்க தான் இத்தனை ஏற்பாடுகளை இறைவன் நமக்கு செஞ்சிருக்கிறார். இதை நாம் கண்கூடாய் பார்த்து அறிய வேண்டியதற்கு 80 வயசு வரைக்கும் டைமையும் கொடுத்திருக்கிறார். அத்தனையும் ஏதோ ஒரு விஷயத்துல போய் சிக்கப்பட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம, இப்ப நான் டாபிக்கை சேஞ்ச் பண்ணனா ஜனங்க என்ன வெறுத்துருவாங்க, பேசாம இதுலயே போயிடுவோம் அப்படின்னு சிலர்களை உண்மை தெரிஞ்சிருந்தும் உண்மையை பேச பயப்படுறோங்களோ, உண்மை தெரிஞ்சிருந்தும் உண்மைக்கு உள்ள வராதபடிக்கு அரசியலோ ஏதோ ஒரு சோசியல் ஒர்க்லயோ சிக்கப்பட்டவர்கள் கடைசி வரைக்கும் உண்மையை கண்டுபிடிக்காமலேயே போய்விடுகிறார்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த அமைதியான வாழ்க்கைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு சாதாரண வாழ்க்கை இருக்கு பாருங்க. ஏன், எதற்கு, யாருமே கேட்காத அளவுக்கு சாதாரண வாழ்க்கை. அப்ப இந்த சாதாரண வாழ்க்கையில் நீ எங்க போற, என்ன செய்கிற, ஏன் அந்த மீட்டிங் போன, ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஏன் இதை படிக்கிற என்று கேட்க முடியாத ஒரு நல்ல சூழல் உன் வாழ்க்கையில வந்திருக்குன்னா இதை நீ பயன்படுத்திக்கணும். நல்லவைகளை அறிவதற்காகவும் உண்மையானவைகளை புரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் பிரயாசப்படணும். நம்ம ஒரு கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சங்கராச்சாரியா, போப்பு, இஸ்லாம் இந்த மாதிரி நினைவு வருதுனால தான் தோல்விக்குள்ள போறோம். கிறிஸ்துவத்தை தூக்கி குப்பையில போடு, இஸ்லாமை தூக்கியும் எந்த மதமும் முன்னாடி வச்சுக்காம இப்ப நீ உண்மையா சத்தியத்தை தேடிப்பாரு. நீ ஏற்கனவே கிறிஸ்துவத்தில் இருக்கிற கிறிஸ்துவியோ, இஸ்லாம்ல இருக்கிற அல்லாவியோ, இந்துல இருக்கக்கூடிய 300 முக்கோடிய மனசுல வச்சு தேடுவேன்னு சொன்னா நீ ஆல்ரெடி நிர்ணயம் பண்ணிட்ட. அது எப்படி இத்தனை கோடி மக்கள் முட்டாள்களா? அப்ப அவங்க எல்லாம் சொல்றது பொய்யா? அப்ப கண்ணதாசனே கண்ணனை குறித்து இவ்வளவு பேசினாரே, அப்ப கண்ணன் இல்லை என்று சொல்ல முடியும். நீ ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி கொண்டு பேசினால் உண்மையை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அது ஜீசஸோ அல்லாவோ கிருஷ்ணாவோ யாரும் இங்க முக்கியம் அல்ல. ஈவன் புத்தா கூட முக்கியம் அல்ல. ஏன்னா புத்தாவால சத்தியத்தை தேட முடியல. வாழ்க்கையின் மோரல் நெறிமுறைகளை சொல்லுவது வேற, உண்மைகளை சொல்லுவது வேற. நெறிமுறைகள் தான் பிலாசபி. அது வந்து பிலாசபி என்னைக்குமே ஒரு உண்மைக்கு அடுத்த படிக்கு அது போவாது, அதே படியில நின்றுடும். அப்போ ஒரு படி உண்மைக்குள்ள போகணும்னா கொஞ்சம் நாம் அமைதியா எல்லா மதங்களையும் தேவர்களையும் உள்ளத்திலிருந்து இறைச்சிட்டு தூக்கி எறிந்து நிதானமாய் உண்மையை தேட போனாதான் அந்த உண்மை நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இந்த விஷயத்த ஓஷோவுடைய புக்கு ஒரு 140 புக்கு நம்ம வாங்கியிருப்பேன். எந்த புத்தகத்திலையும் ஓஷோ இதை ட்ரை பண்ணதாக வதந்திகள் இல்லை. புத்தாவுடைய கம்ப்ளீட் திரிபிடிகா என் கையில இருக்கு. 86,000 போதனை. யாருது? திரிபிடிகால 86,000 போதனைல கூட உண்மையை தேடும்படியாக சென்றதாக ஒரு சின்ன வதந்தி கூட புத்தருடைய போதனையில் இல்லை. அப்போ மனிதனுடைய கான்செப்டை எல்லாம் நாம் ஒதுக்கி தள்ளி பொறுமையாய் இறைவன் அண்டல போமதான் ஒரு விஷயம் வெளியே வரும். அதுதான் நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். கர்த்தர் என்றால் சத்தியத்துக்கு பயப்படுறான். நிதானமாய் எல்லாரும் சொல்றத அவன் பதறி ஏற்றுக்காம நிதானமா உண்மையை பரிசீலித்து போறான்.
அதுல அவனுக்கு துன்பங்கள், துயரங்கள், கைவிடப்படுதல், அனாதியாக்கப்படுதல் எது வந்தாலும் வரலாம். பட் அவன் தைரியம் கொண்டான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அசட்டை பண்ணுகிறான். யார? உண்மையான கடவுளை அல்லாவிட்ட சத்தியத்தை அசட்டை பண்ணுகிறான். தாறுமாறு. இன்னைக்கு நீ சொன்ன உன் வழி, நாளைக்கு அவன் சொல்லுவானா அவன் வழி. இவங்களுக்கு ஃப்ரெண்டு சொல்லுவானா ஃப்ரெண்டு உடைய வழி. சிலர்களுக்கு மனைவி, சிலர்களுக்கு கணவன். இவங்களுக்கு எங்க மனைவி போதல, நானும் போதல. மனைவி அங்க போதா, சரி நானும் அங்கதான் போறேன். இந்த மாதிரி கணவர்களும் பூமியில நிறைய பேர் உண்டு. இவங்க எல்லாம் வீட்டு மாப்பிள்ளைன்னு நினைக்கிறது. ஆனா நீங்க சத்தியத்தை சிந்திக்கணும். ஓகே, வாங்க. அந்த கூட்டம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 94வது சத்தியத்தின் பெருவிழா, 95வது சத்தியத்தின் பெருவிழாவில் நான் உங்களை சந்திக்க அவளோடு கூட எதிர்பார்க்கிறேன். கட்டாயமாக வந்து பங்கு பெறுங்கள். இப்பொழுதே ஜெபித்து அதுக்குண்டான டிக்கெட்டு எல்லாத்தையும் எடுப்பதற்கு ஆயத்தமாயிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிரங்களை தாழ்த்தி கொண்டு நாம் ஜெபிக்க செல்லாம. ஆமென்.